வாழ்க்கையில நீ இஷ்டப்பட்ட எல்லாமே உன்னை கஷ்டம் தான் படுத்தும். எஸ், நீ ஸ்டார்டிங்ல இஷ்டப்பட்டு ஒருத்தங்க லவ் பண்ணிருப்ப, அவங்க கடைசியில உன்னை கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. லேட்டர் அதை மறக்க நீ இஷ்டப்பட்டு எதனா ஒண்ணு பண்ணுவ, அதுவும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இன் பிட்வீன் திஸ் நீ இஷ்டப்பட்டு ஒரு பெட்டை வளர்ப்ப. லேட்டர் 1 or 2 years கழிச்சு அது பரலோகத்துக்கு போகும்போது உன்னை கஷ்டப்படுத்தி தான் போகும். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல ஆல்ரெடி இஷ்டப்பட்டவங்க விட்டு போயிட்டாங்கன்னு கஷ்டப்படுவியா, இல்ல பாதியில இஷ்டப்பட்டவங்க விட்டு போயிட்டாங்கன்னு கஷ்டப்படுவியா? இது ரெண்டுத்தையும் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டு தான் உக்காந்துட்டு இருப்ப. அண்ட் ஐ ஹாவ் அ குட் சொல்யூஷன் ஃபார் திஸ். ஸோ லைஃப் உனக்கு எப்படியுமே கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதனால லைஃப் தர கஷ்டத்தை இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டனா உன் லைஃப் சுவாரஸ்யமா போகும். சி, இஷ்டப்படுறது உனக்கு ஹாப்பினஸ் மட்டும் தான் கொடுக்க போகுது. பட் கஷ்டப்பட்டா உனக்கு லெசன், உன்னை க்ரோ பண்ணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கும். அதனால உனக்கு பிடிச்ச விஷயம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். அதனால உனக்கு பிடிச்சதை நோக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டனா லேட்டர் உனக்கு பிடிச்ச இடத்துக்கும் போகலாம், இல்ல அது தாண்டியும் போகலாம். அதனால உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அதை நீ இஷ்டப்பட்டனா இப்போ கொஞ்சம் கஷ்டப்படு. இப்ப கஷ்டப்பட்டா லேட்டர் நல்லா இருப்ப.